ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கறிவேப்பிலை பொடி தாளித்த சாதம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கறிவேப்பிலை பொடி தாளித்த சாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு வெறும் கடாயிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். உளுந்து வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வருது. அதை வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை வறுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, அதை வேற ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கழுவி காய வச்சுருக்கிறேன். அதை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுபட்டுருச்சு, அதை தட்டத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்தது 2 வரமிளகாயை வறுத்துக்கலாம். மிளகு போட்டிருக்கிறதுனால 2 வரமிளகா மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். கூடவே கொஞ்சம் புளி சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பொடி அரைக்கையிலேயே இந்த உப்பையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து வறுத்துக்கலாம். உப்பு லைட்டாக சூடாயிருந்தா போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. அது கூட இந்த வறுத்து வச்சு பொடி பண்ண கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ அந்த கொஞ்சத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எண்ணெயை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த பொருள் தான், அதனால் ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்கிற சாதத்தை இது கூட ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சாதத்தை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா கலந்துக்குங்க. இந்த இடத்துல உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கூட அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.